அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி கேசரி பண்ண போகிறோம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. அந்த ஜவ்வரிசியை 2 தடவை நல்லா அலசிட்டு இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறம் தண்ணிலாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியே இல்லை, இதில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். அன்றைக்கி 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சேங்க. அதுக்கு மேலே ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. இந்த ஸ்பூனில் தான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க, செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நெய் கொஞ்சம் உருகிருச்சு இல்லையா? இப்போது நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனை போய் ஒரு நல்ல மணம் வரும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வறுபடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சை வாசனை வந்து நல்லாவே இருக்காது. 1 நிமிஷத்துலேயே வதங்கிடும். இந்த மாதிரி நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க, இது வேகிறதுக்கு. இப்போது நான் தண்ணி சேர்க்குறேன். இந்த கப்பில் தான் ஜவ்வரிசி எடுத்தேன். இப்போது 1 கப் சேர்த்தாச்சு. அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும், அது ரொம்ப முக்கியங்க. 2வது கப்பும் சேர்த்தாச்சு. இந்த தண்ணி நல்லா உடச்சி விடலாம். இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா? நல்லா கொதிச்சு இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பு வந்து நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஜவ்வரிசி எல்லாம் 3 நிமிஷம் தாங்க ஆச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நாளைக்கு 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தேனோ அதில் பாதி அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பாலில் வந்து குங்குமப்பூ ஊற போட்டு வச்சுருக்கேங்க, அதை நான் சேர்க்குறேன். சூடான பாலை ஊற போட்டு வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துட்டேன். நான் கலருக்காக சேர்க்குறேன். நீங்கள் கேசரி கலர் கூட சேர்க்கலாம், இல்லைனா மஞ்சள் பொடி கூட நீங்கள் சேர்க்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இல்லை கலர் சேர்க்க வேணாம்னா அதையும் நீங்கள் விட்டுடலாம், அது உங்களோட விருப்பம் தான். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாங்க. இதுக்கப்புறம் நான் அன்றைக்கி பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மட்டும் மிச்சம் வச்சுக்கிறேன் கார்னிஷ்காக. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான கேசரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஆனதுக்கப்புறம் ஜவ்வரிசி எப்படியும் கெட்டியாக தான் ஆகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சேவிங் போலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்தா பாதாமை வச்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.